ஒரு ஸ்கூல்ல ஒரு பையனை பயங்கரமா ராகிங் பண்றது மட்டும் இல்லாம அவன் சின்ன வயசுல இருந்து வளர்ந்த இடத்த கூட கேவலமா பேசிட்டு இருக்காங்க இவனோட ஆப்போசிட் கேங். எதுக்குடா இவங்க கிட்ட தேவையில்லாம நம்ம பவர்லாம் காட்டணும் அப்படின்றதுக்காகவே அவனும் அமைதியா இருக்கான். இவனை ரேக் பண்ற மாதிரியே இந்த ஸ்கூல்ல அவன் கிளாஸ்ல இன்னொரு பொண்ணு இருப்பாங்க. அந்த பொண்ணையும் போட்டு பயங்கரமா ரேக் பண்றாங்க. எல்லாருமே பயங்கரமா ராகிங் பண்ணிட்டு இருக்கும் போது இவன் தான் அந்த பொண்ணுக்கு அந்த சமயத்துல உதவி செய்யறான். இப்படியே ஸ்கூல் லைஃப்லாம் போயிட்டு இருக்கு. அவனும் என்னடா இது போர் அடிக்குது அப்படின்ற மாதிரி தான் பேச வச்சுட்டு இருப்பான். திடீர்னு ஒரு நாள் அவங்களோட சார் கிளாஸ் நடத்திட்டு இருக்கும் போது இவன் கவனிக்காததை அவங்க சார் பாத்துடுறாரு. உடனே இதுக்கான ஆன்சரை சொல்ல பாப்போம் அப்படின்னு மாதிரி அவர் கேட்க, அதுக்கு இவனும் காதல் கொண்டேன் தனுஷ் மாதிரி கரெக்டான ஆன்சரை சொல்ல அங்க இருந்து எல்லாருக்குமே பயங்கரமான ஷாக் ஆயிடுதுன்னே சொல்லலாம். அப்படியே இவனும் அந்த பொண்ணும் பயங்கரமா க்ளோஸும் ஆயிடுறாங்க. அதே மாதிரி ஒரு நாள் இந்த பொண்ணை போட்டு பயங்கரமா எல்லாரும் ரேக் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நேரம் கூட இவன் வந்து அந்த பொண்ணை காப்பாத்துனது மட்டும் இல்லாம இவனோட பவர் என்னன்றத அவனோட அடியால உணர்த்திடுறான். இவன் கிட்ட இருந்து பயங்கரமா அடி வாங்கினவங்களும் இனிமே இவன் கூட நம்ம வச்சுக்க கூடாது அப்படின்ற மாதிரி பயத்திலே கொலை நடுங்கிட்டு இருந்தாங்க.